நடிகர் சங்கத்திற்கான புதிய கட்டிடத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா சென்னை ஹபிபுல்லா சாலில் நடைபெற்று வரக்கூடிய அந்த அரங்கத்திற்குள் நம்முடைய செய்தியாளர் சுபாஷ் சந்திரபோஸ் இருக்கிறார். அவரிடம் அந்த நிகழ்ச்சிகள் எவ்வாறு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை கேட்கலாம். சுபாஷ், தற்போது நடிகர் சங்கத்தினுடைய புதிய கட்டிடத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா அங்கு எப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? அந்த விழாவில் யார் யாரெல்லாம் கலந்து கொண்டிருக்காங்க? 1952ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்ட தென்னிந்திய நடிகர் சங்கமானது பல பரிமாணங்களை கொண்டது. இந்த நிலையில் இந்த இடத்தில் உள்ள புதிய கட்டிடம் அமைப்பதற்கான பணியை கடந்த 18 மாதங்களுக்கு முன்பு துவங்கப்பட்டது. இருந்தாலும் இதற்கு உடனடியாக இந்த கட்டிடம் கட்டிடப்படும் என்று புதிய வாக்குறுதியை அளித்த விஷால் அணியினர் தற்போது இந்த புதிய கட்டிடத்துக்கான அடிக்கல் நாட்டு விழாவை தற்போது துவங்குள்ளனர். தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் நடைபெறக்கூடிய இந்த விழாவில் ஏராளமான நடிகர்கள், முன்னணி கலைஞர்கள் அனைவரும் கலந்து கொண்டிருக்கின்றனர். இந்த நிலையில் ரஜினிகாந்த் மற்றும் கமலஹாசன் இன்னும் சில மணி நேரங்களில் இந்த நிகழ்ச்சிக்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோன்று தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய முக்கிய நிர்வாகிகளான துணைத் தலைவராக கூடிய கருணாஸ் மற்றும் பொருளாளர் கார்த்திக் ஆகியோர் இருவரும் தற்போது வரவில்லை. இன்னும் அவர்கள் வருவார்களா என்பது குறித்து எந்தவித உறுதியான தகவலும் தெரிவிக்கப்படவில்லை. காலையிலிருந்தே அதற்கான நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதாவது கட்டிட அடிக்கல் நாட்டு விழாவுக்காக ஒவ்வொரு கலைஞர்களும் தங்களுடைய கைகளால் ஒரு செங்கலை கொண்டு சென்று உள்ளே உள்ள அங்கு வைக்கப்பட்டு அங்கு பூஜைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. மூத்த கலைஞர்களான ரஜினிகாந்த் மற்றும் கமலஹாசன் வந்த பிறகு அவர் முழுமையாக நிறைவு செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் இந்த தென்னிந்திய நடிகர் சங்கத்து புதிய கட்டிடம் அமைக்கும் பணி இன்னும் 18 மாதங்களில முடிக்கப்படும் என்று அந்த சங்கத்தினுடைய துணைத் தலைவரான பொன்வண்ணன் தெரிவித்துள்ளார். அதாவது ஏன் இவ்வளவு காலதாமதமானது? அதாவது 2015ஆம் ஆண்டு நடிகர் சங்கத்துக்கான தேர்தல் நடைபெற்றது. அந்த தேர்தல் வாக்கு உறுதியில் பாண்டவர் அணியானது அடுத்த 2 வருடங்களில் கட்டிடம் முடிக்கப்படும் என்றும் அதற்கான நலத்திட்ட உதவிகள், அதற்கான நிதி திரட்டும் பணிகள் எல்லாம் நடைபெறும் என்றும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் பல விஷயங்கள் மேற்கொள்ள இருந்த காரணத்தினால்தான் 18 மாதங்கள் திட்டமிடுவதற்கான காலம் தேவைப்பட்டது. இந்த நிலையிலே இந்த கட்டிடம் தற்போது துவங்கக்கான அடிக்கல் நாட்டப்பட்டு அடுத்த 18 மாதங்களில் நிச்சயமாக பூர்த்தி செய்து முடிக்கப்படும் என்றும், வெறும் வணிக ரீதியாக, அதாவது இந்த நடிகர் சங்க கட்டிடம் உருவாக்குவதற்கான காரணமே நடிகர்களுக்கு, அது நலிந்த கலைஞர்கள் மற்றும் கலைஞர்களுக்கு உதவி செய்வதற்காகவும் அவர்களுக்கு ஒரு நிதி தேவைப்படுகிறது. அந்த நிதியை புதிய கட்டிடம் கட்டப்பட்டு ஒரு வர்த்தக ரீதியாக ஒரு கட்டிடம் அமைக்கப்பட்டு அதில் ஈட்டக்கூடிய பொருளை வைத்துக் கொண்டு நலிந்த கலைஞர்கள் மற்றும் கலைஞர்களுக்கு நிதியை தரக்கூடிய விஷயமாக அமைக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருந்தது. வெறும் வியாபார ரீதியாக, வர்த்தக ரீதியாக மட்டுமில்லாமல் ஒரு கலை ரீதியாகவும் இந்த கட்டிடம் அமைக்கப்படும் என்று கூறப்பட்டது. இந்த நிலையில் வருகின்ற இன்னும் 2 நாட்களில் தயாரிப்பாளர் சங்கத்துக்கான தேர்தல் நடைபெற உள்ளது. தயாரிப்பாளர் சங்க தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அந்த அணியிலும் விஷால் அவர்கள் போட்டியிடுகிறார். இதற்கு முன்னதாக இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுவது ஒரு திட்டமிட்டு ஒரு விஷயத்துக்காக நடத்தப்படுகின்ற விமர்சனம் குறித்து பொன்வண்ணன் தெளிவாக கூறுவதில் அதற்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை என்றும், தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் விஷால் மட்டும் கிடையாது, அனைவரும் நாங்கள் இருக்கிறோம், அனைவரும் ஒன்று சேர்ந்து எடுத்த முடிவு என்றும், காலதாமதம், தொடர்ச்சியாக காலதாமதங்களாம் ஏற்பட்டு அதற்கான சூழல் தற்போதுதான் வந்துள்ளது. தற்போது அதற்கான நிகழ்ச்சி விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கோபால்.